வணக்கம் நண்பர்களே. இந்த கருணா சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம கிருபா கருணா என்னைக்குனாலும் அடிமை தான். ஒரு பொண்டாட்டிக்கு பூ வாங்க கூட எங்கிட்ட கேட்டுட்டு தான் அவன் செய்யணும், அந்த அளவுக்கு ஒரு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆப்பு வைக்கும் விதமாக கருணா எனக்கு ஆளுடா, என் கணவர், நான் அவரை எப்படி உங்கள்கிட்ட மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கருணா கையால் இந்து தலையில் பூவை வாங்கி வச்சு விட சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜெயந்தி பரவாயில்ல, கருணா அவன் இந்துக்காக எவ்வளவோ செய்கிறான், எனக்கும் ஒன்று வாச்சிருக்க அப்படின்னு அந்த இடத்துல திவாவை வெளுத்து எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவ சரிப்படாது, இவ எப்படியாவது 6 மாதத்தில் இந்த கருணாவை அவளுக்கு அடிமையாக்கிடலான்னு பார்க்க. ஆனால் விடக்கூடாதுடாக்கு திவா, அவன் நம்ம விட்டு கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கானோன்னு என்னமோ தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமனே, அந்த இந்துக பின்னாடி தான் அவன் திரியான் அப்படின்னு ஒரு பொட்டச்சிக்காக தூக்கி வளர்த்த என்ன ஓரங்கட்ட பார்க்கானா அப்படின்னு கிருபா கொந்தளிக்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு கட்சி ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னு கருணாவை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கிரும்பா அவன் எனக்கு அடிமை அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரம் தான் திவா சொல்லியிருக்காங்க, ஏதோ பூ வாங்க போயிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவானே அப்படின்னு சொல்கிறாங்க. பூ வாங்க போயிருக்கான், பொண்டாட்டிக்கு ஒரு பூ வாங்க கூட அவன் நம்ம அடிமை, நம்மளை கேட்டுட்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, என்னடா நீங்கள் என் கணவரை எப்படி ஆட்டி படைக்கிறீங்க, அவர் இந்த வீட்டு வாரிசு, அவருக்கு உள்ள உரிமையை நான் வாங்கி கொடுப்பேன், அவரை எப்படி உங்கள் முன்னாடி உங்களை எதிர்த்து நிற்கணும், அவருக்குள்ள உரிமை கிடைக்கும், அதை நான் செய்து கொடுப்பேன்டா அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் இந்து பூ என்ன அப்படின்னு சொல்லுறேன், என் உங்கள் கையால் எனக்கு வச்சு விடுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி நம்ம கிருபா முன்னாடி கருணா இந்துவுக்கு பூ வைக்கிறாங்க. நம்ம கிருபா அப்படியே உடஞ்சி போயிடறாங்க. ஏன்னா இந்த கருணா நமக்கு வச்ச அடிமை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையை நழுவி இந்து கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. ஒரு பொட்டச்சிக்காக நம்மளை அந்த கருணா ஓரங்கிட்ட பார்க்குறான் அப்படின்னு விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் நம்ம எப்படி என் கணவருக்கு இந்த வீட்டில் உள்ள உரிமையை வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் கிருபா, நீ இந்த நினைக்க திட்டத்தை நான் நடத்த விட மாட்டேன், அவர் தான் இந்த வீட்டு வாரிசுக்கு உங்களுக்கு இருக்க அதே உரிமை என் கணவருக்கும் இருக்குது, அதை எப்படி வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியண்டா அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க இந்து அப்படின்னே சொல்லலாம். இந்த கட்சி ஆஃபீஸுக்கு போனாலும் நம்ம ஏற்கனவே விஸ்வாவில் ஏற்பட்ட பிரச்சனையால் நம்ம கிருபா ஓரங்கட்டப்படுறாரு. இது கிருபாவுக்கு கூட கொஞ்சம் அவமானம். தலைவரோட மகளை என் பையனுக்கு பேசி முடிச்சிடலான்னு நினச்சாவ, ஆனால் ஒன்றை மாதிரியே பெண்களுக்கு மதிப்பு கொடுக்காத ஒரு வீட்டில் உள்ளவனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்னு அந்த இடத்துல சொல்லினாரம் கிருபா அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி போகிறாருன்னு சொல்லலாங்க.